ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். பரபரப்பான மாநகரில் விறுவிறுப்பாக சாயி சேவையாற்றும் சென்னை வாசி இவர். தந்தையோடு தாயையும் சேர்த்து இனிஷியலாக்கியதில் சென்னை மோகன் ரத்னம் என்கிற சிஎம்ஆர் ஆனந்த் சாய்ராம் இவர். இவரின் இனிஷியலே இவர் பெயராகி போனது பெற்றோரை இவர் கோபுரத்தில் ஏற்றி வைத்ததற்கான சிறப்பு. ஆனந்தம் என்றால் முடிவற்றது என்று பொருள். ஆம், இவரது சாயி பக்தியோ முடிவே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வருகிறது. பேரிறைவன் பாபாவுக்கு பஜனை செய்வதற்காகவே பாபாவிடமே வீடு கேட்ட அந்த பக்திதான் சிஎம்ஆரை சிகரத்தில் ஏற்றுகிறது. ஈகோவே இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாய் பழகும் இந்த குணாளரை கரம் பிடித்தவர் பெயரோ குணவதி. இரண்டு நற்குணமும் ஒன்றாய் சேர சாயியின் சரணத்தில் சாய் சரண் மகனாக மலர்கிறான். டி நகர் என்றால் அது டிவோஷனல் நகர் என்று பெயர் மாற்றி காட்டியது சிஎம்ஆர் ஆனந்த் சத்யா அபார்ட்மெண்ட்ஸ் வீடுதான். இவர் வீட்டு பஜனையில் காற்றணுவில் கூட கடவுள் சாயியே உயிர்ப்போடு நடமாடுகிறார். பூக்கள் அசைய நடனமாடுகிறார். பிரார்த்தனையை ஏற்றுமதி செய்து பக்தியை இறக்குமதி செய்யும் சிஎம்ஆர் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை செய்து வருகிறார். 40 ஆண்டுகால சாய் பக்தரான சிஎம்ஆர் ஆனந்த் சாய்ராம் தனது வியப்புமிகு பேராச்சரிய அனுபவங்களை நமது சத்யசாயி யுகத்திற்காகவே முதன்முறையாக இதயம் திறக்கிறார். இதோ ஃபர்ஸ்ட் விசிட் போகும்போதே சுவாமியோட தரிசனம் எனக்கு கிடைச்சது. சுவாமியோட பாத நமஸ்காரம் எனக்கு கிடைச்சது. என்னுடைய பெயர் சிஎம்ஆர் ஆனந்த் சாய்ராம். பக்கத்தில் நின்று அவரோட 2 கையும் தூக்கி எனக்கு ஒரு தர்ஷன் கிடைச்சிது. நான் சிஎஸ்ஆர் லாஜிஸ்டிக்ஸ்னு கஸ்டம்ஸ் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் முதல் அனுபவம் வீட்டில் சந்தனம் வர்றது பார்த்து இது ஒரு பெரிய மிராக்கலாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். பாபா கொடுப்பார் அப்படின்னு நான் பாபா தான் வந்திருக்கிறேன். பாபா அவர் கனவுல எங்களுக்கு குழந்தை பிறக்கும் சாய் சரண்ன்ற பேர் எல்லாமே அவருக்கு சொல்லியிருக்காரு. சுவாமி வரும்போது சுவாமி கரெக்டாக வந்துட்டு இருந்து கையை காமிச்சு வர சொன்னார். சுவாமி கேன்சல்டு. அப்புறம் அவர் போய் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வந்தார். தெர் இஸ் நோ சிம்டம் ஆஃப் கேன்சர் அவருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா 2வது நாளே அவங்க உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. பகவான் பாபா அவருக்கு விபூதி மெட்டலைஸ் பண்ணி சட்டையை கழட்ட சொல்லி உடம்பு முழுக்க விபூதி தடவி விட்டு அவரோட வீட்டில் அவருக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தாங்க. பண்ணிட்டு அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க எல்லாருமே. வீடு வாங்கி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப்போ என்னோட பேங்க் பேலன்ஸ் 500 ரூபாய் தான் இருக்குது. கத்துன்னு கத்த ஆரம்பிச்சாரு. ஏன் இந்த மாதிரிலாம் நம்புறீங்க? யாரோ போய் சொன்னா, யாரோ பொருளை கலப்புனா அந்த மாதிரி வரீங்க. சத்ய சாய்பாபா திட்டிகிட்டு இருந்தேன். சாமி ஏன் இந்த மாதிரி படுத்துறீங்க, மாட்டி விட்டீங்க அப்படின்னு. அடுத்த நிமிஷம் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஓம் சாய்ராம். என்னுடைய பெயர் சிஎம்ஆர் ஆனந்த் சாய்ராம். நான் சிஎஸ்ஆர் லாஜிஸ்டிக்ஸ்னு கஸ்டம்ஸ் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். 1991 என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்டு குணவத்தின்னு பேருங்க. அவங்க மூலமா சத்ய சாய்பாபா பத்தி எனக்கு தெரிய வந்தது. ஃபர்ஸ்ட் சுவாமியோட விசிட் வாஸ் இன் சென்னை. அந்த டைம் தான் நான் சுவாமியை பார்க்குறேன் 1991. அதுலேருந்து நான் ஒரு தீவிர சுவாமி பக்தராக மாறி இருக்கேன். 1993 ஐ காட் மேரிட் டு குணவதின்ற என்னோட ஒய்ஃபு. அவங்க சின்ன வயசுலேருந்து ஷீ இஸ் சாய் டிவோட்டி, சத்ய சாய் டிவோட்டி. நான் சின்ன வயசுலேருந்து ஷிரடி பாபா டிவோட்டி. அப்போ தான் 2 பேரும் சுவாமி 2 பேரும் ஷிரடி அண்ட் சத்ய சாய் த சேம்ன்றது எங்களுக்கு தெரிய புட்டபர்த்திக்கு ஃபர்ஸ்ட் விசிட் நாங்கள் போகிறோம். ஃபர்ஸ்ட் விசிட் போகும்போதே சுவாமியோட தரிசனம் எனக்கு கிடைச்சது. சுவாமியோட பாத நமஸ்காரம் எனக்கு கிடைச்சது. சுவாமி பாதத்தை தொட்ட அன்னைக்கு நான் அனைத்தையும் உணர்ந்தேன். சுவாமி தான் எல்லான்றது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அது நிறைய அனுபவங்கள் அதுலேருந்து எனக்கு ஆரம்பம். முதல்ல சுவாமி கிட்ட போகும்போது அந்த எனக்கு 9 நம்பர் டோக்கன் கிடைச்சி அந்த தூண் பக்கத்தில் போய் உட்கார இடம், புட்டபர்த்தியில் தூண் பக்கத்தில் அந்த இடத்துல ஒரு இடம் கிடைத்தது. சுவாமி கரெக்டாக வெளியில் வந்ததும் அந்த இடத்துக்கு நம்ம பக்கத்தில் நின்று அவரோட 2 கையும் தூக்கி எனக்கு ஒரு தர்ஷன் கிடைச்சிது. அப்போ சுவாமியோட பாதத்தை தொடுற அனுபவம் எனக்கு கிடைத்ததுனால சுவாமி பாதத்தை தொட்டவுடன் எனக்கு ஒரு சிறந்த உணர்வு, உடம்புல ஏதோ ஒரு புத்துணர்வு சுவாமியை ஃபீல் பண்ண இருந்தது. It was an amazing experience in my life. நாங்கள் கொடைக்கானல் போயிட்டு வீட்டுக்கு வரோம். ஃபர்ஸ்ட் டைம் சுவாமி படத்தில் சந்தனம் வந்திருக்கு. ரவுண்டாக ஒரு ஜாமெட்ரிக்கல் சர்க்கிளில் அவ்வளோ அழகான ஒரு சந்தனம், அந்த மாதிரி ஒரு வாசனை வீடு ஃபுல்லாக ஒரு வாசனையாக இருந்தது. அன்றைக்கி தான் முதல் அனுபவம் வீட்டில் சந்தனம் வர்றது பார்த்து இது ஒரு பெரிய மிராக்கலாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். 3 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை. நாங்கள் அசோக் நகரில் ஒரு பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு ஒரு பஜனுக்கு போயிருக்கோம். பஜன் முடிஞ்சுட்டு நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரியவர் அப்படியே வண்டி முன்னாடி நிறுத்தி பைக் அப்படியே ஃபுல் ஃபோர்ஸ்ல தடுக்கிறாரு. ஏன் இவ்வளவு வேகமா எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே அவர் உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு எங்களை கேட்கிறாரு. நானும் ஒய்ஃபும் ஆமா எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு. 3 வருஷமா குழந்தை இல்லைன்றீங்க, சுவாமிகிட்ட கேட்கல. இல்லை எங்க பாபா கொடுப்பார் அப்படின்னு. நான் பாபா தான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், சாய் சரண் என்று பெயர் வைக்கணும் அப்படின்ட்டு
சொல்லிட்டு அடுத்த வினாடியே அவர் எங்களை விட்டு மறைந்து விட்டார். அங்கே நாங்கள் அப்போ சுற்றி விட்டு தேடி பார்த்தா அங்கே யாரும் வந்ததுக்கு அறிகுறியே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ப்ரே பண்ணி அடுத்த நாள் வந்து நாங்கள் ஈஞ்சம்பாக்கம் கோயிலுக்கு சென்றிருந்தோம். அங்கே ஷிட்டி பாபா கோயிலில் பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் பின்னாடி தோளில் ஒருவர் வந்து கை வைத்தார். அவர் யாருன்று எனக்கு தெரியாது. அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர். திரும்பியதும் நீங்கள் நாளைக்கு வந்து என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ப்ரீஸ்ட் இஸ் மை ஃப்ரெண்டு தியாகுன்னு இருந்தார். தியாகு கிட்ட கேட்குறோம், இவர் யாருன்னா இவர் ஒரு பெரிய டாக்டர் ஷரத் அப்படின்னு சொன்னாங்க. இவர் அப்போலோவில் ஒரு பெரிய கைனகாலஜிஸ்ட், நீங்கள் அவரை போய் நாளைக்கு பாருங்க அப்படின்னு. அடுத்த நாள் நான் என் மனைவியும் டாக்டரை போய் சந்தித்தோம். அவர் சொன்னார், உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போது ஒரு 3 மாசத்துல நல்ல செய்தி வரும், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, என்னை வந்து பாருங்கன்றாரு. வித்தவுட் எது டெஸ்ட்டும் எடுக்கல, ஒன்றும் இல்லை. 3 மாசத்துக்கு அப்புறம் போகிறோம். ஆமாம், குழந்தை பிறக்க போது, பிரெக்னன்சி கன்ஃபர்ம்டு என்று சொன்னார். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றுமே புரியல, டெஸ்ட்டே எடுக்கல, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து டாக்டர் ஷரத் சொல்கிறாரு, June 9th வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னாரு. கன்சீவே ஆகல, நியூஸே இல்லை. அதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற டைம். ஏன்னா பாபா வந்து அவர் கனவுல வந்து எங்களுக்கு குழந்தை பிறக்கும், சாய் சரண்ன்ற பேர் எல்லாமே அவருக்கு சொல்லியிருக்காரு. அதேபடி சுவாமியோட அனுகிரகம் படி June 9th எக்ஸாக்டாக 5:02 அந்த டைமில் என்னோட ஆண் மகன் எனக்கு பிறந்தான். அவனுக்கு நாங்கள் சாய்சரன் என்று பெயரிட்டிருக்கோம். நானும் என் மனைவி என் மகன் அடிக்கடி நாங்கள் வந்து புட்டபர்த்திக்கு தர்ஷனுக்கு சென்று வருவோம். ஒரு முறை என் பக்கத்தில் ஒரு நபர், அவர் வந்து ஒரு ஃபாரினர், அவர் உட்கார்ந்து இருந்தார். அவர் வந்து ஒரு மிக உயர்ந்த விலை மதிப்பு கொண்ட ஒரு வாட்ச் கட்டிட்டு இருந்தார். அந்த வாட்ச் எனக்கு ரொம்ப அட்ராக்டாக இருந்துச்சு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது எப்படியும் ஒரு காஸ்ட்லி வாட்ச்? ஆமாம், ரொம்ப காஸ்ட்லி வாட்ச் அப்படின்னாரு. சுவாமி வந்து வரும்போது சுவாமி கரெக்டாக வந்துட்டு இருந்து கையை காமிச்சு வர சொன்னார். என்ன கூப்பிட்றாரா அவரை கூப்பிட்றாரா, சுவாமியோட இன்டர்வியூ கிடைக்க போது ஒரு சந்தோஷம் பார்த்தா சுவாமி பக்கத்தில் இருக்கவரை கூப்பிட்டாரு. அவர் அந்த அவசரம் அவ்வளோ சந்தோஷத்தில் எழுந்து போகும்போது அந்த வாட்ச் அருந்து கீழே விழுது. அந்த வாட்ச் அருந்து விழுந்தோன்னு அந்த வாட்ச் வந்து கடிகாரம் நின்றுடுச்சு. கீழே விழுந்த செகண்ட் அந்த வாட்ச் எடுத்து நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். இப்போ சுவாமி கிட்ட உள்ள போயிட்டு அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தாரு. வந்த உடனே சொன்னார், எனக்கு கேன்சர் இருந்துச்சு சுவாமி, கேன்சர் கேன்சல்டுன்னாரு. இப்போ கேன்சர் இல்லாம நான் நல்லா ஆயிட்டேன், எனக்கு அந்த ஃபீல் தெரியும். அப்புறம் அவர் போய் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வந்தார். there is no symptom of cancer. அவருக்கு உடனே சொன்னாரு, இவ்வளோ காஸ்ட்லி வாட்ச் இருந்தாங்கன்னா இல்லை, சுவாமி தான் கழட்டி எரிஞ்சாரு, அதை தூக்கி போட சொல்லிட்டாரு, அதான் விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரம் நின்றுடுச்சின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் அப்பவே அதை தூக்கி எறிஞ்சாரு. ஸோ விலை மதிப்பு சுவாமி கிட்ட இல்லை, சுவாமி வந்து உயிரை காப்பாத்திருக்காரு. சுவாமியை நம்பினா எல்லாமே நல்ல விஷயம் நடக்கும்ன்றது அன்னைக்கு எனக்கு உணர்ந்தேன். ஸோ அன்னிலேருந்து இன்னும் அதிக பற்றுதல் எனக்கு சுவாமி மேலே. என்னை கூப்பிடனாலும் எனக்கு சந்தோஷம். என் பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு கேன்சர் வந்து கேன்சல் பண்ணாரு. இதுதான் சுவாமியோட மிகப்பெரிய ஒரு மனிதங்களுக்கு செய்யும் நல்லது. அவர் தான் சிறந்த கடவுள் நமக்கு. ஒரு முறை என்னுடைய குழந்தையை கொண்டு சென்றிருந்தேன். அவன் எப்பவுமே வந்து சுவாமி வரும்போது, சுவாமி வர வரைக்கும் தூங்கிடுவான், சுவாமி வந்ததும் எழுந்து நின்றுட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். தாத்தா தாத்தான்னு கத்துவான். அப்புறம் நாங்கள் வந்து சைலண்டா இருக்க சொன்னா அமைதியா இருப்போம். ஒரு முறை எல்லாரும் லெட்டர் கொடுத்துருந்தோம். அவன் சுவாமி கிட்ட லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். சுவாமி கிட்ட வராரு. லெட்டர் கொடுக்கும்போது பின்னாடி ஒரு நபர் அவரை பிடித்து இழுத்து விட்டுவார். கீழே விழுந்துருவான். லெட்டர் கொடுக்க முடியாது. விழுந்தவொடனே அழ ஆரம்பித்து விட்டான். உங்களுக்கு தெரியும், அனைவருக்கும் தெரியும், புட்டபர்த்தியில் பின் டிராப் சைலண்டா இருக்கும். உடனே சேவாதர்கள் அனைவரும் என்னை பார்த்து சத்தம் போட்டார், குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியிலே செல்ல வேண்டும் என்று. நான் உடனே குழந்தையை தூக்கி வெளியிலே செல்லலாம் என்று எழுந்த உடனே சுவாமி என்னை பார்த்து உட்கார சொன்னார், இப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த சேவாதார் பார்த்து ஒரு சின்னதா ஒரு முறைத்தார். உடனே அவர்கள் அனைவரும் விடுங்கள் என்றார். அந்த புட்டபர்த்தி மொத்த ஆள் இல்லைன்னா ஒரு 60,000-70,000 பேர் உட்கார்ந்து இருக்கிறதுல என் பையனோட அழுகை சத்தம் மட்டும் ஒலித்து கொண்டிருக்குது. சுவாமி அதை ரசித்து கொண்டிருந்தார். அவன் அழட்டும் என்றார். சுவாமி ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாரையும் போய் பார்த்துட்டு மறுபடியும் அவன்கிட்ட வந்து அந்த லெட்டர் வாங்கினாரு. அப்போதான் அவன் அழையை நிறுத்தினான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான எங்களுக்கு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. சுவாமி வந்து எங்களை வெளியில போக சொல்லல, அவனோட அழகையை அவ்வளோ ஆனந்தமாக அனுபவித்தார். இது எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். முதல் தடவை வந்து நான் சுவாமி தர்ஷனுக்கு போகும்போது நான் ஒரு ரோல உட்கார்ந்துட்டு இருந்தேன். எங்களோட டோக்கன் வந்து 21ஆம் நம்பர் டோக்கன் வந்தது. அதனால நாங்கள் ரொம்ப பின்னாடி உட்கார வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், பின்னாடி உட்காந்தோம். சுவாமியை சரியா தரிசிக்க முடியல. அப்போ நான் உட்கார்ந்துட்டு இருந்த போதே நான் என்ன பண்ணேன், முன்னாடி அந்த டோக்கன் எடுத்தவரை நான் திட்டிக் கொண்டு இருந்தேன். மனதால திட்டிட்டேன். என்ன இந்த மாதிரி வந்து எடுத்திருக்காரு அவரு, காலையில யார் இது 21ஆம் நம்பர் டோக்கன் எடுத்தாங்க, குளிக்காம வந்துட்டாங்களா, சுவாமி இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நாங்க போயிட்டோம். அடுத்த நாள் காலையில நான் 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து நான் ஃபர்ஸ்ட் போய் உட்காந்து, இந்த வாட்டி அடுத்த நாளுக்கு வந்து நான் டோக்கன் எடுக்கிறேன், நான் எடுத்தேன்னா
முதல் 5-6 நம்பருக்குள்ள வந்தா ஃப்ரண்ட்ல போய் உட்காரலாம் அப்படின்னு. அன்னைக்கு நான் எடுத்த டோக்கன் அதே 21வது நம்பர் டோக்கன் வந்தது. அன்னைக்கு தான் உணர்ந்தேன், இது நான் பண்ற வேலை இல்லை, சுவாமி பண்ற வேலை. அன்னைக்கு மன்னிப்பு சுவாமிகிட்ட போய் மனதார மன்னிப்பு கேட்டேன். அவரை தெரியாம திட்டேன், இப்ப நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட அழுதேன். அடுத்த நாள் எர்லி மார்னிங் சுவாமி என் கனவுல வந்து சொன்னாரு, இனிமேல் நீ வந்து உட்காரதா இருந்தா லெஃப்ட் சைட்ல இருந்து 3rd ரோல உட்காரு, வேற எந்த ரோவும் உட்காரக்கூடாது அப்படின்னாரு. அன்னில இருந்து ஒரு 100 தடவை நான் சுவாமி தர்ஷன் போயிருப்பேன். 100 தடவையும் நான் லெஃப்ட்ல இருந்து 3வது ரோ உட்காந்தேன்னா நான் முதல் 9 ரோக்குள்ள நான் உள்ள போயிடுவேன். சுவாமியோட தர்ஷன் ஒரு நாள் போனாலும் சரி, 2 நாள் தர்ஷன் போனா சுவாமியோட பக்கத்துல தரிசிக்கிற பாக்கியம் எனக்கு கொடுத்தாரு. ஒரு முறை என்னுடைய நண்பர்கள் அனைவரும் ஒரு 30-40 பேர்கள் வந்து லெட்டர்ஸ் கொடுத்து சுவாமிக்கு எப்படியாவது சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் சுவாமியை பார்த்து சுவாமிகிட்ட லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லி போய் உட்காந்தேன். அன்னைக்கு எனக்கு கிடைச்சது வந்து பின்னாடி ரோ. ஸோ சுவாமியை கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து சுவாமி வந்து தர்ஷனுக்கு வரும்போது முதல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. எங்க ரோ முன்னாடி நின்றுட்டு சொன்னாரு, யாரெல்லாம் நேற்று தமிழ் நியூ இயர்ஸ் டேக்காக இங்க வந்து ஒர்க் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு. அன்னைக்கு முன்னால் எனக்கு ஒரு பாக்கியம், சுவாமியோட ஆள்ல புட்டபர்த்தி ஆள்ல சுவாமியோட ரெசிடென்ஸ் இடத்துல ஒர்க் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதனால இந்த சான்ஸ் கிடைச்சது. என்னோட லெட்டர்ஸ் அனைத்தையும் எடுத்துட்டு போய் சுவாமிகிட்ட கொடுக்குற பாக்கியம் கிடைச்சது. ஸோ நம்ம என்ன வேணும்னாலும் சுவாமி அதை உத்து கவனித்து நம்மளுக்கு அந்த பாக்கியம் செய்யறாரு. இதுதான் சுவாமியோட அருள், எங்களால் அவரை மறக்கவே முடியாது. என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் ஒரு நாள் அவரை பார்த்தேன். அவர் உடல்நல சரியில்லாம ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு மெலிந்து கொண்டே சென்றிருந்தார். அவரிடம் என்னவென்று போய் கேட்டதற்கு ஒரு பதில் இல்லை. எனக்காக ஒரே ஒரு உதவி செய்ய ஆனந்த், உங்க சத்ய சாய்பாபா கிட்ட வந்து நீ ப்ரே பண்ணு, எனக்காக ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. சரின்ட்டு அவருக்காக இமீடியட்டா நாங்க என்ன பண்ண, நானும் ஃப்ரெண்டும் இங்க இருந்து அன்னைக்கு அவசரமா போறதுக்காக ஃபிளைட் பிடிச்சி நாங்க புட்டபர்த்தி போனோம். புட்டபர்த்தி போயிட்டு ஃபர்ஸ்ட் தர்ஷனுக்காக சுவாமிக்காக உட்கார்ந்துட்டு இருந்தோம். சுவாமி வந்து வந்திருந்தார், கார்ல தான் அன்னைக்கு வந்து கொண்டு இருந்தார். வந்ததுமே சுவாமியோட லெட்டர் வச்சு நான் பின்னாடி உட்காந்தேன். சுவாமி என்னை கையை காமிச்சு கூப்பிட்டாருங்க, எழுந்து வர சொல்லி சொன்னாரு. எனக்கு யாரை கூப்பிடுறாங்கன்னு தெரியல, எல்லாம் சேவாதார்கள் உன்னதான் அழைக்கிறார் சாமின்னு லெட்டர் எடுத்துட்டு நான் சாமி கிட்ட ஓடி போயிட்டு அந்த லெட்டர் கொடுத்தேங்க. லெட்டர் கொடுத்த உடனே அந்த லெட்டர் வாங்கின உடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு நோய் இருந்தது, கேன்சர் தான் இருந்தது. சுவாமி அந்த மொமெண்ட் அந்த லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு கேன்சர் கியூர் ஆயிடுச்சு. நான் சென்னை வந்து அவரை பார்க்கும்போது அவர் சொன்னாரு, எனக்கு அவர் கேன்சர்னு சொல்ல, எனக்கு 3rd ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் இருந்துச்சு. இது வந்து நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது there is no symptom of கேன்சர்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கும் அவர் சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காரு, எந்த நோயும் இல்லாம. அதற்கு பாபாவோட அருளால இது மிகப்பெரிய சுவாமியோட மிராக்கல். இது எங்களுக்கு கல்யாணம் புதுசுல நாங்க சத்யசாய் பாபா டிவோட்டின்னு நாங்க புட்டபர்த்தி அடிக்கடி போயிட்டு வருவோம். அப்போ எங்க வீட்டுக்கு ஒரு லேடி, சென்னையை சேர்ந்த ஒரு லேடி வந்தாங்க. வந்து அவங்க கொஞ்சம் விபூதி இதெல்லாம் வரும் மாதிரி பண்ணி ஒரு கரண்ட் போச்சு. பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல விபூதி குங்குமம்லாம் வந்து இருந்தது. அதை பத்தி நாங்க நம்ப ஆரம்பிச்சோம். உடனே பாத்தீங்கன்னா 2வது நாளே அவங்க வந்து உங்க வீட்டுல ஒரு கெட்ட சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருந்தது. அவங்க சொன்னதுல இருந்து நாங்க ஒரு 15 நாள் எங்க வீட்டுல எங்களால தங்க முடியல. நான் எங்க அண்ணன் வீட்டுல, அப்புறம் என்னோட மாமனார் மாமியார் வீட்டுல தங்கிட்டு இருந்தோம், பிரதர்ஸ் வீட்டுல, இங்கெல்லாம் போய் தங்க ஆரம்பிச்சோம். இது ஒரு மனசுக்கு ஒரு பெரிய தொந்தரவா இருந்தது. கடைசியில நான் முடிவு எடுத்தேன், நானும் மனைவியும், இல்ல இது சத்யசாய் பாபாவை தான் நம்ம அவர்கிட்ட நேரா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாபா வந்து பெங்களூர் ஒயிட் ஃபீல்ட்ல இருந்தாங்க. ஸோ அதனால நாங்க ஒயிட் ஃபீல்டுக்கு போயிட்டு சுவாமியோட தர்ஷனுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தோம். சுவாமி நேரா தர்ஷன்ல வந்து பக்கத்துல வந்து எங்களுக்கு வந்து விபூதி மெட்டலைஸ் பண்ணி என் கையில வச்சார், விபூதி வச்சார். அடுத்து அவர் என் கையில பட்ட உடனே அந்த ப்ராப்ளம் அனைத்தும் அந்த ஒரு நொடியே எனக்கு சரியாகி விட்டது. உடம்பு சரியில்லை, எங்க அங்கிள் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன ப்ராப்ளம்? உனக்கு மலேரியா இருக்கும், அதனாலதான் இந்த ப்ராப்ளம்னாரு. டெஸ்ட் பண்ணா மலேரியா கன்ஃபார்ம்டு. ஸோ வித்தின் 15 டேஸ்ல எனக்கு நார்மல் ஆயிட்டேன். அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் சுவாமி தான் எங்களுக்கு காப்பாத்திட்டு இருக்காரு. இதே போல இன்னொரு இன்சிடென்ட் என் லைஃப்ல நடந்தது. என் அலுவலகத்துல ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருந்தது. இதற்கு உடனே நாங்க பயந்து கொண்டிருந்த நேரத்துல சுவாமியை பார்த்தா எல்லாம் சரியாயிடும் நினைத்து நானும் என்னோட மனைவியும் இம்மீடியட்டாக வந்து, அப்பவும் சுவாமி ஒயிட் ஃபீல்ட்ல தான் இருந்தாரு. அப்போ சீக்கிரம் போனதாக ஃப்ளைட்டு பிடிச்சி போனோம். போய் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் லேட்டு. அப்புறம் அங்கே புது ஏர்போர்ட்ல இருந்து ஒயிட் ஃபீல்டுக்கு 2 மணி நேரம். ஸோ சுவாமியோட தர்ஷன் வந்து 4:30 மணி, 5:15 சுவாமி வந்துட்டு தர்ஷன் முடிச்சிருவாரு. நான் வந்து ஒயிட் ஃபீல்ட் உள்ள நுழையும் போது 7:30 மணி இருக்கும். 7:30 தான் போனோம். சரி பரவாயில்ல, சுவாமி இருக்க மாட்டான்னு நம்பி போனோம். ஆனாலும் சுவாமி எங்களுக்காகவே ஒரு அழகா 7:30 தான் என்ட்ரியே கொடுக்குறாரு.
ஸோ அவ்வளோ பெரிய பாக்கியம். நான் பின்னாடி உட்கார்ந்தேன். சுவாமி வந்து அந்த கேட்ல உள்ளேருந்து வெளியில வருவார், அப்படி வராம பேக் சைட் கேட்டா வந்து நேரா என்கிட்ட வந்து எனக்கு விபூதி மெட்டலைஸ் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. இது மிகப்பெரிய பாக்கியம். சுவாமி எனக்கு விபூதி கொடுத்த உடனே எல்லா கஷ்டங்களும் அந்த நொடியே எங்களை விட்டு சென்று விட்டது. மிகப்பெரிய அனுபவம் எங்களுக்கு. எங்களோட வீட்டில் வந்து நாங்கள் அடிக்கடி பஜன் பண்ணுவோம். சுவாமி எனக்கு வந்து நிறைய ட்ரீம்ல வந்து மெசேஜ் சொல்லுவாரு, இன்னைக்கு பஜன் வேணும், நான் வரணும், வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் பஜன் வச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு முறை வந்து எனக்கு வந்து சுவாமி வந்து ஒரு பெரியவர் வந்து எங்க வீட்டுல வந்து பாடுற மாதிரி ஒரு ட்ரீம் வந்தது. ஒரு 3 பாட்டு, பிரேம முனித்த மனசக்காக அந்த மாதிரி ஒரு 3 சாங் வந்து சுவாமியோட சாங் பாடுறாரு. பட் அவர் யாரும் எனக்கு தெரியல. எங்களுக்கு யூஸ்வலா ராஜகோபால் அங்கிள்னு அவர் தான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்றாரு. அவர் தான் எங்க வீட்டுல வந்து பஜன் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல பஜன் பண்ணாரு. எப்பவுமே அவரோட பஜன் தான் எங்க வீட்டுல நடக்கும். நான் அவர் ஆத்துக்கு போயிட்டு நானும் என்னோட ஒய்ஃபும் கேட்கிறோம், இந்த மாதிரி ஒரு பெரியவர் வர வந்து எங்க பார்ட்னர், அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. அப்பதான் அவர் சொல்றாரு, அவர் கண்ணன் பாகவதர்னு கேரளால இருக்காரு. அவர் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு கோயில் ப்ரோக்ராம்காக வராரு. அவர் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு யார் வீட்லயாவது பஜன் பண்ணலாம், யாரா இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டாரு. அப்ப நம்ம வீட்லயே வச்சிடலாம்னு சொல்லிட்டு பஜன் வைக்கிறோம். ஒரு சண்டேயா இருக்கும். அது 4:30 to 6 பஜன். கண்ணன் பாபா வந்து பாடினாரு. அன்னைக்கு பாபா என்னென்ன சத்யசாய் பாபா என்னென்ன பாட்டுலாம் என் கனவுல காமிச்சாரோ அந்த ஒவ்வொரு பாட்டும் லைனா அதே இதுல அவர் பாடிட்டு என்னை பார்த்து சுவாமி சொன்ன மாதிரி பாடுறேனா அப்படின்னு கேட்டாரு. இதுதான் கனெக்டிவிட்டி. பாபா கனெக்ட் பண்ற, சத்யசாய் பாபா கனெக்ட் பண்றது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவர் கண்ணன் பகவத் ஒரு பெரிய சிங்கர். அவர் பாகவதர். அவர் புட்டபர்த்தி போய் பாபா கிட்ட பாட ஆரம்பிச்சா பாபா தர்ஷனுக்கே வரமாட்டாரு. அவர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் வெளியில உட்கார்ந்துருப்போம் தர்ஷனுக்காக. சுவாமி தர்ஷன் 3 நாள்லாம் வெளில வரையில. அப்பதான் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது, கண்ணன் பாகவதரோட திவ்யநாம பஜன் உள்ள சுவாமி கேட்டுட்டு இருக்காரு, அதனால வரல அப்படின்ட்டு. அதே மாதிரி கண்ணன் பாகவதருக்கு வந்து ஒரு த்ரோட்ல கேன்சர் வந்து பாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பகவான் பாபா சத்யசாய் பாபா அவர்கள் அவருக்கு விபூதி மெட்டலைஸ் பண்ணி சட்டையை காட்ட சொல்லி உடம்பு முழுக்க விபூதியை தடவி விட்டு இமீடியட்டா நல்லா இப்ப பாடு என்று சொன்னார். இன்னும் மிக அருமையாக அவர் பாட ஆரம்பிச்சார். அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் பாடிக்கொண்டே இருந்தாரு. அவர் பெரிய பாக்கியம் சத்யசாய் பாபா எங்களுக்கு கொடுத்தது. அதே மாதிரி ஒரு முறை 2007 அதிருத்ரம் நடக்கும்போது நாங்கெல்லாம் வந்து சத்யசாய் பாபாவோட ஸ்டேஜ் பின்னாடி இருந்தோம். ஸ்டேஜ் பின்னாடி சுவாமி அந்த வீல் சேர்ல வந்து அப்படி கிளம்பும் போது பக்கத்துல இருப்போம். ஒரு முறை வந்துட்டு எனக்கு கண்ணன் பாகவதர் வந்து அவர் வீட்டுல ரொம்ப உடம்பு முடியாம படுத்து கொண்டிருந்தார், உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அந்த சமயம் வந்து நான் சத்யசாய் பாபா பக்கத்துல பார்த்து சத்யசாய் பாபா கிட்ட நான் வந்து என் மனதார அவர்கிட்ட சொன்னேன், சுவாமி கண்ணன் பாகவதற்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன். உடனே நான் பார்த்தேன் சுவாமி கண்களிலிருந்து தண்ணீர் சொட்ட ஆரம்பித்தது. உடனே அடுத்த நொடியே எனக்கு சுவாமி அங்க அப்பியர் ஆகி கண்ணன் பாகவதர்கிட்ட காதுல போய் சொன்னாரு, நீ ஆனந்த் சாய்ராம் வீட்டுக்கு போயிட்டு பஜன் பண்ணு, நான் இருக்கிறேன், உன்னோட பாட்டை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம முனித்த மனசக்காக கூட இன்னும் 2-3 சாங் சுவாமியே சொன்னாரு. அவர் உடம்பு முடியலன்னா கூட அவர் அடுத்த நிமிஷமே வந்து இமீடியட்டா நான் சென்னைக்கு வரப்போறேன்னு எனக்கு மெசேஜ் கொடுத்திருந்தாரு. அவர் மனைவி, அவர் கூட இருக்கிற நண்பர்கள், கண்ணன் பாகவதர், அவர் அசிஸ்டன்ட் எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வேண்டாம் அவர் கூப்பிடாதீங்க, அவரால் வர முடியாது, ரொம்ப உடம்பு மோசமான நிலைமையில இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆனாலும் நாங்கள் சுவாமியை நம்பினோம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, கண்ணன் பாகவதர் நான் டிக்கெட் போட்டேன், ட்ரெயின் ஏறிட போறேன், கிளம்பிடுச்சு, நான் வந்து கொண்டு இருக்கிறேன், நீ என் வீட்டுல அனுமதிக்கலாம் பரவாயில்ல, உன் வீட்டு வாசல்ல நான் பாபாவை பத்தி 3 பாட்டு நான் பாடிட்டு நான் போறேன், நீ வீட்டுல விட்டாலும் விடலாலும் நான் வெளியில இருந்து கத்திட்டு போவேன் என்று அவர் அழுதாரு. இல்லை, நான் உடனே நீங்க வாங்க என்று சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி போனோம். எப்பவும் இல்லாமல் மிக அழகாக அந்த அன்னைக்கு வந்து காலையில 10:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திவ்யநாம பஜன், வெறும் காஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு அவ்வளோ அருமையா பண்ணாரு. அவரோட குரல் அன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. பகவான் பாபாவோட முழு தரிசனம் அவருக்கு அன்னைக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நேரா அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டு சபரிமலை போய் சுவாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்து படுத்து அவர் பாபாவோட லோட்டஸ் ஃபீட்ல இணைந்து விட்டார். என்னுடைய சிறந்த நண்பர் ஒரு ஆபீசர், அவருக்கும் அவர் மனைவி 2 பேரும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சன் தனியாக வெளி மாநிலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால அவங்க யாரோ ஒருத்தர் செல்ல வேண்டியிருக்கிறதாக அவர்கள் சுவாமியிடம் வேண்டி கொண்டிருந்தார்கள். அப்போ சுவாமி கனவுல வந்து சொன்னாரு, இன்னைக்கு யார் முதல்ல நீங்க பாக்குறீங்களோ அவர்கிட்ட உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லுங்க, அது வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் நான் தான் முதல்ல அவரோட அலுவலகத்துக்கு போறேன். அதனால அந்த நண்பர் என்னிடம் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், எனக்கோ இல்லாட்டி என் மனைவி யாரோ ஒருத்தர் எனக்கு வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் என்று கேட்டார்கள். நாங்கள் உடனே எப்படி இது செய்து தவித்து கொண்டு சரி சுவாமியிடம் ப்ரே பண்ணுவோம் என்று சாமியிடம் இதை விட்டு விட்டேன். சாமியோட பாக்கியத்தால் ஒரே வாரத்தில் அவர்கள் மனைவி இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளி மாநிலத்துக்கு சென்றார்கள். இது மிகப்பெரிய சுவாமி செய்த ஒரு மிகப்பெரிய அதிசயம். இந்த கஸ்டம்ஸ் கிளியரிங் அண்ட்
ஃபார்வர்டிங் வந்து லைசன்ஸ் இருந்தால் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். 13 வருஷமாக வந்து சென்னையில் வந்து கஸ்டம்ஸ்க்கு இந்த லைசன்ஸ் யாருக்குமே கொடுக்கப்படல. நான் வந்து சுவாமி கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு லைசன்ஸ் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சுவாமின்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அந்த சமயம் தான் என்னுடைய நண்பர், அவருக்கு ஒரு ஆஃபீஸர், அவர் வீட்டிற்கு சுவாமியே சென்று இந்த மாதிரி எனக்கு போய் அனந்த் சாய்ராமுக்கு லைசன்ஸ் கொடுங்க என்று சொன்னார். அன்று மாலை 6 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு என்னுடைய நண்பர் வீட்டுக்கு வந்தார். வந்து உங்களுக்கு நான் லைசன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி வித்தின் 6-7 மந்த்ஸ்ல எனக்கு லைசன்ஸ் கிடைக்கும் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார். இது சுவாமி செய்த மிகப்பெரிய பாக்கியம். எனக்கு 13 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே எங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிது சுவாமியோட அருளால். கஸ்டம்ஸ் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு செய்யணும் அப்படின்ற நானும் என்னோட மனைவியும் பிளான் பண்ணிட்டு இருந்தபோது, அப்போ வந்து லைசன்ஸ் வந்து வெளியில டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். யாராவது வச்சிருந்தாங்கன்னா அது வந்து அவங்களால சரியா செய்ய முடியலன்னா அதை எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி சமயத்துல வந்து எனக்கு வந்து ஒரு 4.5 lakhsக்கு ஒரு லைசன்ஸ் வந்து வாங்குற ஐடியா இருந்தது எனக்கு. அன்னைக்கு முதல் நாள் கனவுல சுவாமி வந்து எனக்கு சொல்றாரு, இன்னைக்கு காலையில அடுத்த நாள் உங்களை தேடி ஒருத்தர் வருவாரு, 5 லட்சம் லைசன்ஸ் சொல்லுவாரு. அந்த லைசன்ஸ் வந்து நீங்க வாங்கினீங்கன்னா உங்க வாழ்க்கையில எழுந்துக்கவே முடியாது, அது பெரிய மரண அடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வந்தா வாங்காதீங்க என்று சுவாமி சொல்லிட்டு கனவுல மறைஞ்சிட்டாரு. காலையில அடுத்த நாள் காலையில 6-7 மணிக்கு கரெக்டா இருக்கும், பெல் அடிக்குது. திறந்தா என்னோட அங்கிள் சித்தப்பா ஒரு ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அவர் அதே மாதிரி சொல்றாரு, புவனேஸ்வரின்ற ஒரு கம்பெனியோட லைசன்ஸ் ரெடியா இருக்கு, 5 lakhs இருக்கு, நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நாங்க சுவாமி சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு சத்ய சாய்பாபா என்ன சொன்னாரோ அது வேண்டாம், இப்போதைக்கு எங்களுக்கு ஐடியா இல்லை என்று சொல்லி அமிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்தில் அந்த லைசன்ஸ் காட் சஸ்பெண்டட், கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் வாங்கியிருந்தேன்னா உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் அடியாக இருந்திருக்கும். அது வந்து பாபா தக்க சமயத்தில் வந்து என்ன காப்பாற்றி விட்டு சென்றார். LMW லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸோட கம்பெனியில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸோட ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லக்ஷ்மி கார்கோன்ற கம்பெனி. அந்த கம்பெனிலேருந்து நான் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் நான் அந்த வேலையை விட்டுட்டு நானும் விட்டுட்டேன், மனைவியும் வேலையில் விட்டுட்டாங்க. நாங்கள் 2 பேரும் வீட்டில் தான் இருந்தோம். ஒரு 6 மாதம் நாங்கள் வந்து சாமியோட பணியை தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ எந்த வேலைக்கும் போகல. அப்போ சுவாமி வந்து கனவுல வந்து சொன்னார், நாளைக்கு காலையில் உன்னை மறுபடியும் அந்த கம்பெனிலேருந்து வந்து அழைப்பாங்க, நீங்கள் வந்து நீ போய் ஜாயின் பண்ணு, May 13th வந்து யூ ஹாவ் டு கோ அண்ட் ஜாயின் என்று சாமி எனக்கு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. நான் சிரிச்சிட்டு, நம்ம தான் கம்பெனி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம், மறுபடியும் சாமி வந்து மறுபடியும் கூப்பிடுவாங்க அதே கம்பெனியில் ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் காலையில் என்னோட வீட்டில் வந்து எனக்கு வேண்டிய நண்பர் அவர் வந்து ஆள் அனுப்பிச்சு ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருந்தாரு, யூ கம் அண்ட் மீட் மீ டுமாரோ, இந்த கம்பெனியில் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுன்னு வச்சுட்டு போனாங்க. அவர் சொன்னபடி, பாபா சொன்னபடி அந்த May 13th நான் அதே கம்பெனியில் மறுபடியும் ஜாயின் பண்ணுறேன். நம்ம வீட்டில் நாங்கள் வந்து நிறைய பஜன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சுவாமியை வந்து எப்போ பஜன் கேட்குறாரோ அப்போல்லாம் வந்து உடனே பஜன் நடத்திடுவோம். ஏன்னா எங்களுக்கு சுவாமியோட வேற ஒன்றுமே எங்களுக்கு முக்கியம் இல்லை, சுவாமியோட பஜன் கேட்குறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஒரு முறை நியூ ஜெர்சியில் என்னோட ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அவங்க யாருன்னா கார்டன் வெரலி அப்படின்ற கம்பெனியோட ஓனர்ஸு. அவங்களோட கிராண்ட் சன்னுக்கு உடம்பு சரியில்லை, 4 வயது பையன். அவனுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதாவது ஒரு சின்ன பின் சத்தம் கேட்டால் கூட அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். 16 மணி நேரம் அந்த குழந்தை அழும். ஒரு சின்ன சத்தம், பின் சத்தம் கேட்டால் கூட அழ ஆரம்பித்தா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணணும். 16 hours ஆகிடும். காது அதுக்கப்புறம் பேச வராது. இது 2 ப்ராப்ளம் இருந்து அவங்க வந்து என்னை வந்து சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் பஜன் பண்ணி என் குழந்தைக்காக நீங்கள் அங்கே பாபா கிட்ட ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சத்ய சாய் பாபா கிட்ட ப்ரே பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இம்மீடியட்டாக ஒரு பஜன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களையும் அதே சமயத்தில் நீங்களும் அங்கே வந்து ப்ரே பண்ணுங்க, நாங்களும் இங்கே பஜன் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவரோட பேருக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சு சுவாமிகிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரேயர் பஜன் போயிட்டு இருக்கும்போது சுவாமி அதில் விபூதி பிளஸ் பண்ணார். விபூதி பிளஸ் பண்ண உடனே கொஞ்ச நேரத்துலலாம் பஜன் முடியுது. அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்து முதல்ல அவங்க சொல்கிறாங்க, என் பையன் இன்னைக்கு பேசிட்டான், வெல்கம், தேங்க்யூ, இந்த 2 வார்த்தை பேசுகிறான். அதுக்கப்புறம் வந்து சுற்றி வச்சு அடித்தா கூட அழமாட்டுறான், அவனுக்கு காது கேட்கல, அழகிறத நிறுத்திட்டான், சுத்தமாக சத்தமே இல்லை, எந்த சத்தமுக்கும் அவன் காது கேட்கல, இந்த 2 ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே நான் சொன்னேன், அப்படின்னா பெரிய விஷயம் சுவாமியோட மிராக்கள், நீங்கள் சுவாமிக்கு தேங்க் பண்ணி ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னா. அவங்க புட்டபர்த்தி அட்ரஸ்க்கு சுவாமிக்கு ஒரு லெட்டர் எழுதி தேங்க் பண்ணி சத்ய சாய் பாபா புட்டபர்த்தி போட்டு புட்டபர்த்திக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. ஆனா இன்னும் அதுல ஒரு பெரிய மிராக்கல்னா, இந்த புட்டபர்த்திக்கு அனுப்பிச்ச லெட்டர் சுவாமிக்கு போய் சேரல, எங்களோட போஸ்ட் பாக்ஸ்ல அந்த லெட்டர் இருக்கு. இது வந்து
மிகப்பெரிய ஒரு மிராக்கல். எடுத்து பார்த்து அந்த லெட்டர், அவங்க அனுப்பிச்ச லெட்டர் இங்கே வந்திருக்கு. அப்போ சாமியோட கிரேஸ் தான் இன்னைக்கும். நிறைய நண்பர்கள் வந்து வீட்டில் எங்ககிட்ட ப்ரே பண்ண, சாமி கிட்ட சத்யசாய் பாபாட்ட ப்ரே பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்காக நிறைய பஜனை நடத்தி இருக்கணும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கு. அவங்களுக்கு சுவாமியோட பிளெஸிங்ஸ் வீட்டுக்கு வந்து கலந்துக்கிட்டு பஜனில் கலந்துட்டு போன அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சது. அதே மாதிரி என்னுடைய ஒரு மிக சிறந்த நண்பர், அவர் ஒரு ஆஃபீஸர். அவரோட வீட்டில் வந்து அவருக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தாங்க. பண்ணிட்டு அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க எல்லாருமே. அப்போ நான் என்கிட்ட அவங்க கேட்கும்போது நான் சொன்னேன், சுவாமி கிட்ட வீட்டுக்கு பஜன் வாங்க, புட்டபர்த்தி போய் சத்யசாய்பா பார்த்துட்டு வாங்க, எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொன்னோம். அப்போ உடனே அவருக்காக வீட்டில் ஒரு பஜன் ஏற்பாடு பண்ணி நடத்தி பஜனில் அவர் கலந்துக்கிட்டாரு. அப்போ சுவாமி போட்டோல வந்து ஒரு பெரிய ஆரா கை மாதிரியே வரும். அந்த ஒரு பெரிய ஆரா வந்து அவர் தலை மேல வந்து சுவாமி பிளஸ் பண்ண போட்டோ இருக்கு. அந்த பிளெஸிங்ஸ் உடனே அவர் அடுத்த நிமிஷம் இங்கேருந்து பஜன் முடிச்சுட்டு 2வது நாளே புட்டபர்த்திக்கு போயிட்டு வந்தார். புட்டபர்த்திக்கு போயிட்டு வந்த உடனே சொன்னார், எங்கள் வீட்டில் அந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்குன்னு. அது நடந்து இன்னைக்கு ஒரு 15-20 வருஷம் இருக்கும். இன்னும் அவர் சிறப்பாக இருக்கிறார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 20 வருஷமா சத்யசாய் பாபா அவரை நல்லபடியாக காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து சாமியோட பெரிய மிராக்கல்ஸ்ல நடந்த உண்மைகள். நானும் மனைவியும் கல்யாணம் ஆன நொடியில இருந்து தனியாக நித்யா அபார்ட்மெண்ட்ஸ் என்று டி நகர்ல இருக்கு. அங்க வந்து அது என்னோட பேரண்ட்ஸோட அபார்ட்மெண்ட். அது நாங்க ரெண்டுக்கு போக கூடாதனால எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப் நானும் அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ சுவாமி வந்து ட்ரீம்ல நிறைய எனக்கு மெசேஜ் சொல்லுவாரு. இந்த மாதிரி இங்க இன்னைக்கு வரேன் அப்படின்னு, சாப்பாடு சாப்பிட வரேன்னு. நாங்க சாப்பாடு பண்ணி வைப்போம். சுவாமி வந்து சாப்பாடு சாப்பிட்ட அறிகுறிகள் இருக்கும். இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும். பஜன்ஸ் முதல்ல சம்டைம்ஸ் வீட்டுல விபூதி வரும், எல்லாம் வரும். ஒரு வாட்டி சுவாமி கனவுல வந்து இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சொன்ன உடனே எங்களுக்கு புரியல. எனக்கு அடுத்த நாள் சுவாமி ஏன் வரமாட்டேன்னு சொன்னாருன்னு தெரியல. உடனே இந்த வீடு சுவாமிக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நாங்க பின்னாடியே பக்கத்துல பிபிசின்னு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க ரெண்ட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம ரியல் எஸ்டேட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், ரிட்ஸ்ன்ற கம்பெனி, அவர்கிட்ட போய் பார்த்து பிபிசி அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடை வந்து 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து எடுத்துட்டோம். எடுத்துட்டு அடுத்த நாள் மூவ் பண்ணலான்னு நினைக்கும் போது சுவாமி மறுபடியும் ட்ரீம்ல வர்றாரு. ஆனந்த், நான் வந்து வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னது உன்னை வீட்டுக்கு காலி பண்ணி போக சொல்லல, நீ சொந்த வீட்டுக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி வீடு வாங்க சொல்லி சொன்னாரு. ஸோ வீடு வாங்கி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்போ என்னோட பேங்க் பேலன்ஸ் வந்து 500 ரூபாய் தான் இருக்கு. இதுல எப்படி சாத்தியம் என்று எங்களுக்கு புரியல. அதனால நாங்க வந்து சிரிச்சிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரீம்ல வந்து சுவாமி வந்து வீடு வாங்கு, எப்ப வீடு வாங்க போறேன்னு கேட்டுருந்தோம்னா உடனே நான் வந்து மனைவியும் நானும் உட்காந்து ப்ரேயர் பண்ணோம். சுவாமி எங்களுக்கு புரியல, என்கிட்ட பணமே இல்லை, எப்படி வாங்குறது அப்படின்னு. இல்ல எஸ்ல வீடு ஆரம்பிக்கும், அந்த வீடை போய் பாருங்க அப்படின்னு. அப்புறம் என்னுடைய சிறந்த நண்பர், சைல்ட்ஹுட் நண்பர் அருள் ஆனந்த் அப்படின்னு என் கூடவே இருப்பாரு. அவர் வந்து வாஸ்து நிபுணர். நாங்க 2 பேரும் பைக் எடுத்துக்கிட்டு டி நகர்ல இருக்க எல்லா ஏரியால இருக்கிற அத்தனை எஸ்ல ஆரம்பிக்கிற வீடு, சுந்தரம் வில்லா, அந்த மாதிரி என்னங்க பேர்ல இருக்கிற பேர் எல்லா வீடும் போய் பார்த்தோம். எல்லாமே பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் 30 லட்சம் இந்த மாதிரி வீடு வாங்குற சாத்தியம் எங்களுக்கு இல்லை. பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு வாரம் பொறுத்து சுவாமி வந்தாரு. இன்னைக்கு வரும் எஸ்ல ஒரு வீடு, அதை போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கீழே வாட்ச்மேன் எங்க வந்து கமல்நாதன் பேர், அவர் மேல வந்து சொன்னாரு, உங்க நித்யாவுக்கு பின்னாடியே ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, சத்யா அபார்ட்மெண்ட்ஸ்ன்னு இருக்கு, அதுல S2ன்னு ஒரு வீடு காலியா தான் இருக்கு. அதோட ஓனர் பேர் SB பிள்ளை. அவர் தேனாம்பேட்டில் ஓம் செட்டின்னு வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்காரு. அவரு போய் பாருங்க, அவர் வீடு கொடுக்குற மாதிரி சொன்னாரு அப்படின்னு. உடனே நானும் என் மனைவியும் அடுத்த நிமிடமே அவரோட ஆஃபீஸ்க்கு போறோம். ஒரு 10-11 மணி இருக்கும். அவர் ஆஃபீஸ்ல SB பிள்ளை ரொம்ப அழகான நண்பர், அழகா இருந்தாரு. அவர் பார்க்கும்போது சாமியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. போய் உட்கார்ந்தோன்னு அவர்கிட்ட கேட்டார், எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன வாங்க போறீங்களா ஃபர்னிச்சர்? இல்ல உங்க வீடு விற்கிறதா சொன்னாங்க, அதனால நாங்க வந்தோம், வீடு கொடுக்குறீங்களா அப்படின்னு. அவர் வந்து ஒரு மணி நேரம் he took his time and blasted me like that. கத்துன்னு கத்த ஆரம்பிச்சாரு. ஏன் இது மாதிரிலாம் நம்புறீங்க? யாரோ போய் சொன்னா, யாரோ பொருளை கலப்புனா அந்த மாதிரி வரீங்க. இந்த மாதிரிலாம் வீடு நாங்க வந்து விற்கிறேன்னு யாருக்கும் சொல்லல. அந்த வீடு என்னுடைய மகனுக்காக நான் வச்சிருக்கிறேன். இந்த வீடு விற்கிற ஐடியா கிடையாது அப்படின்னு பயங்கரமா ஒரு ஒரு மணி நேரம் எங்களை எழுந்துக்கும் விடல. எங்களுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல எங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை மாதிரி கூட சொன்னார், இந்த மாதிரி யாருக்கிட்டையும் இந்த மாதிரி போய் கேட்காதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் மனசுக்குள்ள சத்யசாய் பாபா திட்டிட்டு இருந்தேன், சாமி ஏன் இந்த மாதிரி படுத்துறீங்க, மாட்டி விட்டீங்க அப்படின்னு. திட்டிகிட்டே இருக்கும். ஒய்ஃபும் அதே தான், 2 பேரும் ஒருத்தர் முகத்தை பார்த்து அவங்களும் அதே தான், சாமி தான் திட்டுறேன் அப்படின்னாங்க.
அடுத்த நிமிஷம் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஓம் சக்தி எஸ்பி பிள்ளைக்கு வீட்டில் ஒரு ஃபோன் எடுத்தா அவரோட ஃபோனில் அடுத்த முனையில் வந்து அவர் மனைவி பேசுகிறாங்க. உங்கள் மகனுக்கு யூஎஸ்ல வேலை கிடச்சிருச்சான், அங்கே போகிறானா, சென்னை அவனுக்கு பிடிக்கல, இந்தியாவே பிடிக்கலன்னு சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் பேசுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் பேசுகிறாரு பையன்கிட்ட, ஏன்பா நீ சென்னைக்கு வர மாட்டியா அப்படின்னு. எனக்கு சென்னை பிடிக்காது அப்படின்னு, நான் வந்து இந்தியா விட்டு போகிறேன். இந்த வீடு உனக்காக தானே வச்சுருக்கேன், எனக்கு வீடு வேணாம் ஒன்றும் வேணாம், எனக்கு யூஎஸ் தான் வேணும் அப்படின்றது அந்த இதில் சொன்ன உடனே ஃபோன் அப்படியே வைக்கிறாரு. அந்த கான்வர்சேஷன் எனக்கு தெரியல, அது அப்புறம் எங்ககிட்ட அவர் நரேட் பண்ணது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், போய் உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு எங்ககிட்ட சொன்னார், இல்லை டீ சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாரு. இல்லை நான் கிளம்புறேன்னு, இல்லை நான் திட்டேன், அதுக்காகவாவது உங்களுக்கு டீ கொடுக்கணும், டீ குடிச்சிட்டோம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்தோம். ஒரு டீ வந்தது, டீ குடிச்ச அடுத்த நிமிஷம் வீட்டோட சாவியை எடுத்து வந்து கையில் கொடுத்து, இந்த வீடு உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. உடனே இன்னும் இப்போதானே வீடு கிடையாது, இல்லை இது வந்து என் மகனுக்காக வச்சுன்னா, அப்பதான் வந்து என் மகன் யூஎஸ் போறான், இனிமேல் சென்னை வரமாட்டான்னு சொல்லிட்டு இந்த சாவியை, இந்த வீடு உனக்கு தான், உன்னோட ஃபேஸும் என்னோட மகன் ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால அந்த மகனுக்கு இல்லாட்டி கூட இது இன்னொரு மகன் நீ தான், எனக்கு இந்த வீடு உனக்கு தான், எடுத்துக்கோங்க அப்படின்னு. சரி, இந்த வீட்டோட விலை என்ன, எவ்வளோ, என்கிட்ட பணம் நாங்கள் எவ்வளோன்னு தெரியலையே, என்ன பண்றது அப்படின்னு. ஒன்று பணம்லாம் எனக்கு வேண்டாம், நான் பெரிய பணக்காரர் தான், என் பையன்கிட்ட எப்படி நான் பணம் வாங்க முடியும், இந்த வீடு உனக்கு தான், ஃப்ரீ, எடுத்துக்கோ அப்படின்னாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அந்த நிமிஷம். அதுக்கப்புறம் இல்லை சாமி ஒத்துக்க மாட்டாரு, ஏதாவது ஒரு தொகையை நீங்க ஏதாவது ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 lakhs 10,000, ஏன்னா என்னோட லக்கி நம்பர் 6 அப்படின்றனால 5,10,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம். 10,000 ரூபாய் அட்வான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு மீதி 5 லட்சம். அவர் என்ன சொன்னார்னா, உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போ பணம் வேணாம், நீ 1 வருஷம் டைம் எடுத்துக்கோ, 1 வருஷமா நீ வந்து ரிட்டர்ன் பண்ணா போதும். ஆனா பட் ஐ எம் எ மேன் ஆஃப் பிரின்சிபல்ஸ், நீ ஜனவரி 1 கொடுக்குறேன்னா ஜனவரி 1ஆம் தேதி எவ்வளோ கொடுக்க போற, அதே மாதிரி அடுத்த பிப்ரவரியில என்ன பண்ண போற, இப்போ ஒவ்வொரு மந்த்துக்கும் நீ எழுதி கொடுத்துரு. 1 இயர்னும் போது ஜனவரி டு டிசம்பர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போறேன்னு நீயே உன் கையால் எழுதி கொடுத்து அதுபடி ஆனர் பண்ணா போதும் அப்படின்னு. எங்களுக்கு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே அப்பவே எழுது, ஏன்னா எங்களுக்கும் 1 வருஷத்துல முடிச்சிடும்னு சொல்லிட்டு கடன்னு எழுதி கொடுத்துட்டோம். எல்லாமே அமௌண்ட் கொடுத்துட்டு கடைசி மாசம் மட்டும் 30,000 டிசம்பர்ல கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு முன்னாடி முடிக்கிறதுக்கு 1996ல இந்த நடக்குதுங்க. ஸோ எல்லாமே ஆஸ் பிளான்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் கரெக்டாக அவர் கேட்ட தொகையை நாங்கள் எழுதி கொடுத்த அமௌண்ட்டை நாங்கள் தொகை கொடுத்து ஆனர் பண்ணிட்டோம். லாஸ்ட் டே 30,000 ருபீஸ் கொடுக்கணும். நைட்டு 10 மணி இருக்கும், என் கையில் 5 ரூபாய் கிடையாது, ஒய்ஃப் கிட்டேயும் பணம் இல்லை. அடுத்த நாள் எப்படி ஆனர் பண்ணுறேன்னு தெரியாமல் உட்காந்து டென்ஷனாக வீட்டில் இருந்த நிலமையில ஒரு 11:30 மணிக்கு நான் போய் படுத்துட்டேன் முடியாமல். சாமி கிட்ட போய் சத்தம் போட்டு, சாமி எனக்கு தெரியாது அப்படின்னு.